மதிவதனி இன்னைக்கு யூடியூப்ல மிகவும் பரபரப்பாக பிரபலமாக பேசப்படுகிற வழக்கறிஞர் மதிவதனி ஒரு தீவிரமான பேச்சாளர். இந்த மதிவதனி என்ற பெயருக்கு ஒரு பொருள் இருக்கிறது. மதி என்றால் நிலவு, வதனம் என்றால் முகம், மதிவதனி என்றால் அந்த நிலவை ஒத்த ஒரு முகத்தை கொண்டவள் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் மதி என்றால் ஞானம், மதி என்றால் அறிவு. ஆகையால் அந்த ஞானத்தின் அழகு, ஞானத்தை கொண்ட ஒரு முகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நீட் தேர்வு என்பது அது மிகவும் ஒரு கொடிதான ஒரு நச்சாக இங்கே கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. அது அநேகருடைய வாழ்வை சீரழிக்கிறதாக இருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு தற்கொலை முயற்சிக்கும் தற்கொலையிலும் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த நீட் தேர்வு அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மதிவதனி அவர்கள் ரொம்ப தீவிரமாக அதை குறித்து பேசுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். நான் நீட் தேர்வை குறித்து ஒரு குறும்படம் எழுதி இயக்கியிருக்கிறேன். இந்த நீட் படத்திற்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு எப்படியாக வைத்திருக்கிறேன் என்றால் NEAT தான் நீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்றைக்கு அது ஒரு அருவருக்கத்தக்கதான வகையில் இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு நீட்னஸ்ஸே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏனென்றால் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு காரியமாக, சமூக நீதிக்கு அது ஒரு பங்கம் விளைக்கிற ஒரு சதி வேலையாக இன்றைக்கு இந்த நீட்டானது வந்திருக்கு. அதனால் நான் இந்த தலைப்பு எப்படி வச்சுருக்கேன்னா NEAT. அப்போ அந்த NEAT-ஆக நீட் என்பது ஒழிக்கப்பட்டால்தான் இந்த சமுதாயம் நீட்டாக இருக்கும். அதனால் நான் தலைப்பே அது மாதிரி வச்சுருக்கேன். நீட் தேர்வை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அது எவ்விதமாய் அழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னைக்கு இருக்க அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும். முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து எது சமூகத்துக்கு தேவையோ அதை மட்டுமே தொடர்ந்து படமாக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக முதல்ல நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நீட்டை குறித்து பேசுறப்போ இன்னைக்கு நிறைய பரவலா விமர்சனங்கள் இருக்கு. நீட் சரியா தப்பான்ற பார்வை இருக்கு. வேணும்னு சில பேர் சொல்றாங்க, வேணான்னு சில பேர் சொல்றாங்க. இந்த வேணும்னு சொல்றவங்க, வேண்டான்னு சொல்றவங்க, இது ரெண்டுமே தனித்தனி பிரிவு. நடுவுல ஒரு குரூப் இருக்கும். அது என்னன்னு தெரியாது, தெரியாமையே ஒன்னு ஆதரிப்பாங்க இல்ல எதிர்ப்பாங்க. வேணும்னு சொல்லி ஆதரிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் இது இருக்கவே கூடாது வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீட் வேணுமா வேண்டாமா அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நீட்டை தெரிந்தே திட்டமிட்டு ஆதரிக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷமா நம்மளை படிக்க வேணாம்னு சொன்னவங்க. நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு போராடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் என்ன 2000 வருஷமா நீ படிக்க விடலன்னு கேள்வி கேட்கிறவங்க. இந்த ரெண்டு பேருக்குமான போராட்டமாக தான் இப்ப கல்வி தொடர்ந்து, நீட் மட்டுமல்ல, அது தேசிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இல்ல நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், இந்த ரெண்டு அணிகளுக்குமான போராட்டமாக தான் இன்றைக்கு கல்வி சூழல் இருக்கு. அதுல இப்ப எங்களை போன்றவர்கள் உறுதியாக நீட் என்ற நுழைவுத் தேர்வு ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும். ஏன் அப்படின்னா, கல்வியாளர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், பார்க்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், இந்த அக்கா ஏன் நீட் வேணாம்னு சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி, கல்வியாளர்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் நீட் தேர்வை பற்றி ஒரே வார்த்தையில சொல்றாங்க, இது தேர்வு கிடையாது, திரும்ப திரும்ப இதை எக்ஸாம்னு சொல்லாதீங்க, இது சூதாட்டம்னு சொல்றாங்க. ஏன் இதை சூதாட்டம்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். வந்தா மழை, வரலன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுல ஒரு சர்டைனிட்டி கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, 12th வரைக்கும் ஒரு குழந்தை படிக்குது, குழந்தை தான் அது. நம்ம தான் இந்த சமூகம் 9ஆவதோ 8ஆவதோ வந்துட்டாலே அவங்க ஒரு பெரிய மனுஷங்களா பார்க்கக்கூடிய தோரணை இருக்கு. இந்த சமூகத்தில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே 18 வயது வரை குழந்தைகள் தான். அப்ப அந்த பிஞ்சு குழந்தைகள் 12வது வரைக்கும் ஒரு சிலபஸ்ல படிக்கிறாங்க. முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப நல்ல ரிசல்ட்டோட வெளியே வராங்க. 1200க்கு 1175 மார்க் எடுத்துட்டு வெளியே வராங்க. இப்ப நம்ம அரியலூர் அணிதான் 1176 எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த பிள்ளைங்க எந்த கனவோட வரும்? ஏறத்தாழ ஒரு 17 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம் கனவு. நான் டாக்டர் ஆயிடுவேன், கழுத்துல ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டிடுவேன், எங்க அப்பாக்கு அம்மாவுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன், எங்க ஊர்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் நல்ல டாக்டர் ஆகி இந்த ஹாஸ்பிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். இத்தனை கனவோடு வரக்கூடிய ஒரு பிள்ளைகளை ஒரே வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, 12வது வரைக்கும் நீ படிச்சதெல்லாம் வேஸ்ட், அது ஒரு குப்பை, அந்த மார்க் ஷீட்டை தூக்கி அப்படியே ஒதுக்கி போட்டுட்டு நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதுன்னு சொல்றாங்க. சரி, அதுல குறைந்தபட்சம் நியாயம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது.
நாங்க படிக்கிறது ஒரு சிலபஸ், நீ கேள்வி கேட்கறது ஒரு சிலபஸ். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு விழுந்து விழுந்து ஒரு பையன் படிச்சுட்டு போறான், இல்ல ஒரு பொண்ணு படிச்சுட்டு போகுது. காலையில திடீர்னு நீங்க பிசிக்ஸோட கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொன்னீங்கன்னா, அந்த பிள்ளைங்க திணறாதா? அதே மாதிரிதான் இந்தியா அப்படின்றது ஒரு பன்முகத்தன்மையான ஒரு ஒன்றியம், ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட். இதுல ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டேட் சிலபஸ் இருக்கு. அதை தாண்டி சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்டு தனியா இருக்கு, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் தனியா இருக்கு. இத்தனை சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, இத்தனை வகையான கல்வி சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, கிராமத்துல இருந்து காலையில கஞ்சியும் கூழையும் குடிச்சிட்டு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரும். அது மதியம் வந்து அங்க கொடுக்கக்கூடிய சத்துணவு வாங்கி சாப்பிட்டுட்டு மாலை வீட்டுக்கு போனா அப்பா அம்மா வயல்லையோ வரப்புலையோ எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கட்டட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, 100 நாள் வேலைக்கு போயிருப்பாங்க. சில பேர் வந்து தினக்கூலியா இருப்பாங்க. நைட் அவங்க எப்ப வராங்களோ அப்பதான் அடுத்த வேலை சோறு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெருநகரங்கள்ல காலையில அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, இல்ல டீச்சரா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. காலையில எழுந்தோட ஹார்லிக்ஸோட அந்த பிள்ளையோட வாழ்க்கை தொடங்கும். கிளம்புன பிறகு ஆட்டோ வரும், இல்ல ஸ்கூல் வேன் வரும், இல்ல அப்பா கொண்டு போய் கார்ல டிராப் பண்ணுவாரு. மதியத்துக்கு இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், மதியம் ஒரு நல்ல லஞ்ச் இருக்கும், திரும்ப இரவு போறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும், ஹார்லிக்ஸ் இருக்கும். நைட் அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, டியூஷன் வைப்பாங்க, ஹோம் டியூஷன் வைப்பாங்க. இத்தனையும் சொல்லி அரவணைப்போடு வாழக்கூடிய ஒரு குழந்தைகள். இது ரெண்டுமே இந்த குழந்தைகளுடைய தவறு கிடையாது. இந்த சமூகத்தினுடைய சூழல், அவங்க குடும்பத்தினுடைய சூழல், இந்த 2 பேரையும் கொண்டு வந்து ஒரே போட்டியில் ஒரே நேர்கோட்டில் நிறுத்துறதுன்றது சூதாட்டம் இல்லையா? என்ன நடக்குதுன்னே இந்த குழந்தைகளுக்கு தெரியாம அதுவரை இந்த படிப்பை படிச்சுட்டாலே நான் டாக்டர் ஆகலாம்னு நம்பிட்டு இருந்த ஒரு குழந்தைகளை இது பத்தாதுன்னு இவங்க சொல்லல, இது தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது முதல். 2வது விஷயம், நீட் தேர்வை கொண்டு வர்றப்போ பேரண்ட் எல்லாம் என்ன நம்புனாங்கன்னா, ஓ இவங்க சொல்றது உண்மை போல, தகுதியான தேர்வு போலன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்குதான் தெரியுது, 12வதுல ஃபெயில் ஆனவங்களெல்லாம் நீட் எழுத வச்சிருக்காங்க வட இந்தியால. வட இந்திய மாநிலங்கள்ல நீட்ல ஃபெயில் ஆனவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, நீட்ல பாஸ் ஆனா அவங்களுக்கு டாக்டர் சீட்டுனாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல 20 பிள்ளைங்கள் சாகுறாங்க. அது எல்லாமே நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே. அந்த பிள்ளைங்க யாருமே ஃபெயில் ஆகி சாகல. ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் தோத்துட்டு இருந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க, அதையே நம்ம எதிர்த்தோம், தோல்விக்காக தற்கொலை பண்ணாதீங்கன்னு. ஆனா நீட்ன்றது மூலமா வெற்றி பெற்ற பிள்ளைகளை தற்கொலைக்கு தூண்டிட்டு இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலியான செய்தியா நம்ம பாக்குறோம். என்னால முடியல அப்படின்னு அந்த பிள்ளைங்க சாகுறாங்க. என்னப்பா உனக்கு முடியலன்னு கேட்டா, இது எனக்கு கோப் அப் பண்ண முடியலன்றாங்க. இந்த சூழல்ல தான் நீட் என்ற தேர்வு தகுதிக்கானது இல்லைன்றதுக்கு நமக்கு 2 எவிடன்ஸ் இருக்கு. ஒரு எவிடன்ஸ், நீ 150 160 எடுத்தனா கூட நீட்ல பாஸ் அப்படின்ற மார்க் வந்துட்டா 25 லட்சம் ரூபாய் இருந்தா உனக்கு மெடிக்கல் சீட். அதே நீ 720க்கு 400 500 எடுத்திருந்தா கூட உனக்கிட்ட டொனேஷன் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா சீட்டு இல்ல. அதுல இறந்தவர் தான் ஜெகதீஷ். அப்ப இந்த பிள்ளைங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்ல போறோம்? பணம் இருந்தாதான் படிப்பு அப்படின்ற சூழலா, இல்ல இந்த குறிப்பிட்ட ஜாதியா இருந்தாதான் படிப்புன்ற சூழலா, இல்ல குறிப்பிட்ட இந்த சமூகத்துல இருந்து நீ வந்தனாதான் கல்வி அப்படின்றது கல்விக்கு எதிராக நடக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை. இந்த வன்முறையை எந்த வடிவத்துல கொண்டு வராங்கன்னா, நீட்ன்ற வடிவத்துல கொண்டு வராங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லுது, ரைட் டு எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வச்சிருக்கும். ஒரு குழந்தைக்கும் இந்தியாவில் கல்வி போய் சேரணும்ன்றது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. அந்த கடமையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு கண்டிப்பா நாங்க நீட்டை ஒழிச்சிடுவோம், எங்க பிள்ளைங்க இனிமே சாக கூடாது அப்படின்றத விரும்புறாங்க. அதுக்கான தொடர் முயற்சிகள் நடக்குது. இன்றைக்கு அது ஒன்றிய அரசினுடைய, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அந்த நீட் எதிர்ப்பு மசோதா காத்துட்டு இருக்கு. எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், பெரியாரையும் பேசக்கூடிய, அம்பேத்கரையும் பேசக்கூடியவர்களுடைய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தகுதி அப்படின்றதே ஒரு முரணான சொல், ஒரு பொய்யான சொல். இன்னும் சொல்லணும்னா, நீ எல்லாம் படிக்க வராத அப்படின்றத வெளிப்படையா சொல்ல முடியாம என்னென்னமோ சொல்றாங்க. டைரக்டா முன்னாடி சொல்ல முடிஞ்சிச்சு, பெரியாருக்கு முன்னாடி நீ வராத, ஸ்கூலுக்குள்ள வராத, நீ எல்லாம் படிக்க கூடாது ஜாதின்னு. இப்ப சொல்ல முடியல. ஏன்னா பெரியார் இங்க விதைத்த விதை, நான் படிக்க கூடாது நீ யார் சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால வேற வேற பேர்ல கொண்டு வராங்க. நீட், NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அந்த NEP நீங்க கொஞ்சம் அப்ரிவேட் பண்ணி பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் ஏன் படிக்க வர, இந்த கேள்விகளை தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வராங்க. சரி, இதுக்கு தற்கொலை தீர்வாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா என்னோட தங்கச்சி தம்பிங்களுக்கு நான் பர்சனலா சொல்லிக்க விரும்புற ஒரே செய்தி, எந்த விஷயத்துக்குமே தற்கொலை தீர்வாக இருக்காது.
ஆனா இதை சொல்றது ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். அந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு அந்த தற்கொலை அப்படின்ற எண்ணம் வர்றப்ப உங்க மேல தப்பு இல்லைன்றத நீங்க உணரணும். நம்ம செஞ்ச தவறுக்கு தானே நம்ம தண்டனை ஏத்துக்க முடியும். இது உங்களுடைய தவறு கிடையாது. நீட்ன்ற தேர்வு ஒன்றிய அரசினுடைய தவறு. நீட்ன்ற தேர்வு இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்காங்கல்ல, அவர்களுடைய தவறு. நீட்ன்ற தேர்வு ஒட்டுமொத்தமாக குழந்தைகளை பற்றிய புரிதல் இல்லாத அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வந்தாங்கல்ல, அவர்களுடைய தவறு. இது எந்த வகையிலுமே உங்களுடைய தவறாக இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு தான் உங்களுக்கான தண்டனை வரணும். யார் யாரோ செய்யக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆரியத்தினுடைய ஒரு தவறுக்கு உங்களுடைய உயிர்களை தயவு செய்து பலிகடா கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லோருமே நிச்சயமாக சாதிக்க பிறந்தவர்கள். அதே நேரத்துல டாக்டர் மட்டும்தான் படிப்பா, வேற யாராவது படிங்க அப்படின்னு சொல்றது, குறிப்பாக இந்த படத்துல இயக்குனர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்துல அதை சொல்றாரு. அவங்க பிள்ளைங்க சாகக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. ஆனா இதே வேற டோன்ல மத்தவங்க சொல்றாங்க, டாக்டர் மட்டும் தான் படிப்பா, ஏன் நீ அதை படிக்க கூடாதா, இதை படிக்க கூடாதா? அப்ப இயக்குனருடைய டோன் அப்படின்றது உங்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை. நீ எல்லாம் ஏன் படிக்கிறேன்னு கேட்டு நமக்கு அட்வைஸ் பண்றாங்கல்ல, டாக்டர் மட்டுமா படிப்புன்னு, அது வேற டோன். அப்ப இயக்குனருடைய இந்த குரல் அப்படின்றது, நீங்க படிங்க, உங்களுக்கு நாங்க இருக்கோம், நீட்டு ஒழிகின்ற வரை வேற ஒரு டிகிரியை நீ படிச்சு முடி, அதுக்குள்ள இந்த சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடி நீட்டை ஒழித்து விடுவோம். உங்க 12வது மார்க்கை வச்சு நீங்க மருத்துவம் படிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்க தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கிடைக்கணும்னா நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க போராட வரணும். மாணவர்களா இருக்கக்கூடிய நீங்க உங்க பிரச்சனைகளுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண வரணும் அப்படின்றதுதான் இயக்குனருடைய நோக்கமா இருக்கு. எங்களுடைய நோக்கமும் அதுவாதான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும்தான் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அரசியலா அதெல்லாம் சாக்கடை, சும்மா சொல்லுவாங்கப்பா நீட்டை ஒழிக்க வாங்க வாங்க போராட வாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் நான் பேசுறதை கேட்டு. ஒண்ணு மட்டும் நீங்க யோசிக்கணும், சில பிரிவினர்கள், ஆரியர்களும் குறிப்பிட்ட நூல் கூட்டங்களும் இருக்கிற வரைக்கும் அரசியல் சாக்கடைன்ற வார்த்தையே இல்ல. நம்மவர்கள் அரசியலுக்கு வரப்ப அது சாக்கடையா மாறிடுச்சு. மீடியால அவங்க எல்லாம் இருக்கிறப்போ மீடியா நல்லதா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க மீடியாக்குள்ள வந்த பிறகு மீடியாவே வெஸ்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. டாக்டர் அவங்க எல்லாம் படிக்கிற வரைக்கும் உயர்ந்த கல்வியா இருந்துச்சு. நம்ம படிக்க வந்த பிறகு டாக்டர்ல தகுதி போயிடுச்சு. இன்ஜினியரிங் அவங்க மட்டும் படிக்க வந்தப்போ நல்ல ஃபீல்டா இருந்துச்சு. இப்ப கேட்டா மூளைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்மை மடைமாற்றம் செய்து பின்னுக்கு இழுக்கக்கூடிய செயல்தான். தந்தை பெரியார் அவருடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட மாணவர்களை போராட்டத்துக்கு அழைத்ததே கிடையாது. ஒரே ஒரு முறைதான் கூப்பிடுறாரு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடுக்கு பிரச்சனை வர்றப்ப மட்டும்தான் மாணவர்களை போராட்டத்துக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா 2000 வருஷமா நீ படிக்கல, எழுத படிக்க தெரியாது, உன் ஜாதிய காரணமா காட்டி உன் பள்ளிக்கூடத்துக்குள்ள உன்னை விடல. அப்ப இந்த ஜாதியை அடிப்படையாக வச்சே நீ மேல படிச்சு வரணும்னா அதுக்கு தேவை சமூக நீதி, ரிசர்வேஷன். இதை இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னா, மாணவர்களே வீதிக்கு வாருங்கள், உங்கள் உரிமையை தற்காத்துக் கொள்ளுங்கள்னு பெரியார் சொன்னாரு. அதுக்கு அடுத்து நமக்கு மரணடியாக வந்திருக்கக்கூடியது இந்த நீட் நுழைவுத் தேர்வு. இதை ஒழிப்பதற்கும் மாணவர்கள், இளைஞர்கள், உண்மையாகவே அடுத்த தலைமுறையின் மீது, இந்த தலைமுறையின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து செயல்படுவோம். நீட் என்ற நுழைவுத் தேர்வை அல்ல, நீ எல்லாம் நுழையாதே என்று சொல்லக்கூடிய தேர்வை நிச்சயம் ஒழிப்போம். அதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் எங்களுக்கு முக்கியம். அதை தான் இயக்குனரும் சொல்லுகிறார்.